ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேரட் ஹல்வா தான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், செம்மையாக இருந்தது. ஸோ இன்றைக்கான டின்னர் ஒரு விலாகாக ரொட்டீனாக நான் இன்றைக்கி என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பச்சைப்பயிர் தோசையும் அண்ட் கத்திரிக்காய் தக்காளி போட்டு கடையிலும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். பச்சைப்பயிறு ஒரு டம்ளரும் அரிசி ஒரு டம்ளரும் போட்டு நான் சீரகம் கொஞ்சம் போட்டு நான் மிக்சியிலே அரைச்சிட்டேன் மாவு. ஸோ கிரைண்டர் எங்கள் வீட்டில் ரிப்பேராக இருக்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். நீங்கள் வேணுனாக்கா ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னாக்கா கிரைண்டரில் நீங்கள் போட்டு நீங்கள் ஆட்டிக்கலாம், எப்பவும் போல் நீங்கள் ஆட்டிக்கலாம். ஓகே, நான் பாருங்கள், இது கொஞ்சம் லைட்டாக தரன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக வலுவலுன்னு இருக்கக்கூடாது. இந்த மாவுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி என்ன சட்னி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கத்திரிக்காய் தக்காளி போட்டு கடையில் தான் செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இந்த கத்திரிக்காய் வந்துட்டு மருந்து இல்லாத கத்திரிக்காய். எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு வெளியில் டெலிவரிக்கு போகும்போது ஸோ ஜொமேட்டோ தான் ஓட்டிகிட்ருக்காரு இல்லைங்களா, அவருக்கு மருதமலை வடவள்ளி இந்த மாதிரி சைட்லலாம் அவருக்கு ஆர்டர் நிறைய வரும். ஸோ அங்கே போகும்போது இந்த தோட்டத்து காயின்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்களாமாம். ஸோ கிலோ 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இதுவும் பீட்ரூட்டும் வாங்கிட்டு வந்தார். ஸோ அந்த கத்திரிக்காயில் தான் இன்றைக்கி நான் சட்னி செய்ய போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ கத்திரிக்காய் வேணாலும் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போட்டிருக்கிறேன். 1/4 கிலோ அதுலேருந்து 1/2 கிலோ வரலையும் நான் போட்டிருக்கேன் கத்திரிக்காய். அண்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமும் அதே மாதிரி தான் ஒரு 1/4 கிலோ சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி அதே மாதிரி ஒரு 1/2 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். ஸோ நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன், ஆப்பிள் தக்காளி நான் போட கிடையாது. ஸோ ஓகே, வாங்க இப்போ வந்துட்டு குக்கரை வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஸோ இந்த எண்ணெயில் இப்போ நம்ம கடுகு கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் நம்ம வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ கடுகு நம்ம சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தையும் அப்புறம் கருவேப்பிலை வரமிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணுன்றது அவசியம் இல்லை. ஸோ ஏன்னா நம்ம ஏற்கனவே விசில் தான் விட போகிறோம். ஸோ இது கூட நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காயை நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காவை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த காய் வெட்டுறதெல்லாம் ரொம்ப லேட் பண்ணுவேன் நான். ஸோ அதனால் ஈவினிங் நைட் டின்னருக்கு எங்கள் மாமியார் வந்துட்டு எனக்கு காயெல்லாம் வெட்டி கொடுத்துருவாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே வெட்டி கொடுத்துருவாங்க. நான் வந்துட்டு சமைச்சி தோசை இட்லி ஏதோ ஒன்று செஞ்சு நான் சட்னியெல்லாம் காயெல்லாம் போட்டு நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக காய் கட் பண்ணுவேன். அதனால் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தை எனக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு உக்காந்து கட் பண்ணி தருவாங்க. அவங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியாது, இருந்தாலும் எனக்காக உக்காந்து அப்படியே எனக்கு எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா அவங்க கொடுத்துப்பாங்க. நான் டிஃபன் செஞ்சுட்டு அவங்கள எழுப்பி விடுவேன். இந்த கத்திரிக்காய் கூடவே நம்ம அப்படியே இந்த வெட்டி வச்ச தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் இப்போ பெரட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் பெரட்டி விட்டுட்டேன். ஸோ இப்போ இது கூட நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நான் தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு நான் நல்லா பெரட்டி விட்டுட்டேன். நான் தண்ணியே ஊற்றலை, உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்கள், இந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் ஸோ வெளியில் இப்போ கொதிச்சு வருது. நம்ம அது கூட இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஒரு 1.5 டம்ளர் சேர்த்தா போதும். நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் 1லேருந்து 2 டம்ளருக்குள்ளே நான் ஊற்றுறேன். ஸோ நல்லா இதாகட்டும். பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுறேன். பாருங்கள், இப்போ ஊற்றியாச்சு. ஸோ இதை நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு இது அப்படியே நமக்கு நல்லா விசில் போட்டுடலாம். ஸோ இப்போ நான் குக்கர் மூடிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் பச்சை பயிருக்கு வந்துட்டு நான் என்னென்ன போட்டேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்து அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுட்டேன். இது ஒரு நல்ல ஒரு 5-6 விசிலுக்கு மேலே நல்லாவே விசில் வரட்டும். ஸோ ஒரு 7லேருந்து 8 விசில் கூட விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட மாட்டேன்னாங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய விசில் விட்டு நல்லா கடைஞ்சி கொடுத்துருங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த கத்திரிக்காய் சட்னிக்கும் தோசையும் வச்சு கொடுத்துட்டாக்கா சைலண்ட்டாக சாப்பிடுவாங்க. எந்த மறுபேச்சுமே இருக்காது. ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்துட்டு பச்சை பயிருக்கு நான் என்னென்ன செஞ்சேன், எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நான் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பச்சை பயிர் தோசைக்கு வந்துட்டு நான் இந்த டம்ளர் அளவு பார்த்துக்கோங்க. இந்த டம்ளர் அளவில் நான் வந்துட்டு 2 டம்ளர் பச்சை பயிரும் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். பச்சை அரிசி தான் போடுவாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு பச்சரிசி எங்களுக்கு சேராதுன்றதுனால நாங்கள் வந்துட்டு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் பச்சரிசி சேர்த்தாலும் இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் வயிற்று வலி வந்துடும், பச்சரிசி சேராதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி போட்டேன். இது வந்துட்டு காலையில் ஒரு 9:30 மணிக்கு 9:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் ஊற வச்சுட்டு போனேன். சாயங்காலம் வந்து ஒரு 5 மணி போல் தான் நான் ஆட்டினேன். ஏன்னா இது முன்னாடியே ஆட்டி வச்சு ரொம்ப புளிச்சிருச்சுனாக்கா நான் டேஸ்ட்டு மாறிடும். ஸோ அதனால் நான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 8 மணிக்கு 7 மணிக்கு செய்கிறதா இருந்தாக்கா, ஒரு 6 மணிக்கு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா 4 மணிக்கு நீங்கள் ஆட்டி வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊறுனா புளிச்சா போதும். நான் வந்துட்டு 5 மணி 8 மணிக்கு நான் செய்கிறது 8-9 மணி ஆகிடும் நான் டிஃபன் பண்ணுறதுக்கு. அதனால் நான் ஒரு 5 மணிக்கு நான் இதை நல்லா ஆட்டி எடுத்துட்டேன். கொரப்பாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, இப்படி அமுத்தும் போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், அரிசி தெரியுதுங்களா? இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி உப்பு போட்டு கலந்து இந்த லெவலில் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவையாக இருந்தாக்கா நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றி தோசை மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு தோசையை ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஆம்லேட் மாதிரியே இருக்கும். வாங்க, நான் உங்களுக்கு தோசை ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குக்கர் ஃபுல்லாக விசில் போயாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம இது குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ இதை நான் நல்லா கடைஞ்சிடுறேன். கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இங்கே பாருங்கள், பக்கத்தில் கல் காய வச்சுருக்க தோசைக்கல். ஸோ இந்த சட்னியை இப்போ நான் கடைஞ்சிட்டு உங்களுக்கு தோசை ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம் வாங்க. கல் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், இந்த மாவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சு. ஸோ இந்த மாவை ஒரு 2 கரண்டி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வட்டமாக இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. பாருங்கள், எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கோங்க போதும். இது வந்துட்டு ரொம்ப ஹெல்தி. அண்ட் இது வந்துட்டு சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த பச்சை பயிரில் வந்துட்டு புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இப்போ சைடில் அப்படியே வெந்து வருதா? நம்ம அப்படியே பாருங்கள், இது வெஜ் ஆம்லேட் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியே நம்ம திருப்பி போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்துட்டு தோசை வந்துட்டு ரெடி ஆகியாச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி இதை அப்படியே ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான்